ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர்ஃபுல் ஆரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இது ப்ளவுஸோட ஸ்லீவ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்போ ஸ்லீவ் டிசைன். இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக பீகாக் டிசைன் இருக்கிற மாதிரி தான் வந்து கஸ்டமர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க செலக்ட் பண்ண டிசைன் தான். இப்போ இந்த பீகாக்கை நான் அவங்களோட சாரீ கலர்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் மற்ற பீகாக்கெல்லாம் வந்து ஜரி வச்சு அவுட்லைன் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த பீகாக்கை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்லீவ் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் வந்து போட்டிருக்கிறேன். 3 லைன் ஜரி, 1 லைன் சுகர் பீடு, மறுபடியும் 1 லைன் வந்து ஜரி வந்து கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த பீகாக்கை ஜரி வச்சு வந்து அவுட்லைன் வந்து கொடுக்கலாம். இப்போ இந்த பீகாக்கை நான் கோல்டன் கலர் ஜரி வச்சு தான் வந்து அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வரையில் இது வரைக்கும் தான் நம்ம டிசைன் வந்து போட்டிருக்கிறோம். இந்த ஷார்ப் எட்ஜஸ்க்கு மட்டும் இப்போ நம்ம போட்ட டிசைன் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த ஷார்ப் எட்ஜ் நல்லா வரணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரா செயின் வந்து போட்டுட்டு நீடியில் வந்து திருப்பி அதுக்கு பக்கத்தில் ஒரு செயின் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த டிசைன் எந்த டைரெக்ஷனில் போகுதோ அதே மாதிரி நீடியில் வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஷார்ப் எட்ஜஸில் மட்டும் நம்ம ஒரு செயினுக்கு பதிலாக 2 செயின் கொடுத்துட்டு நீடியில் வந்து திருப்பணும். அப்போ தான் வந்து அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ நீடியில் வந்து இந்த சைடில் டிசைன் இப்போ இந்த டைரெக்ஷனில் போகுது. இந்த வளைவான இடத்துலலாம் வந்து ரொம்ப லாங் செயினாக வந்து போட வேண்டாம். டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வந்து வராது. இந்த வளைவான இடத்துலலாம் ஸ்மால் செயின் தான் வந்து போடணும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஷார்ப் எட்ஜ் வருது. அதே மாதிரி இதோட டிசைன் முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் மேலே ஒரு செயின் போட்டுட்டு தான் வந்து நீடியில் வந்து பேக் கொண்டு வரணும். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்மால் செயின் போட்டுட்டு தான் வந்து நீடியில் வந்து அடுத்தடுத்தது கொண்டு வரணும். நீங்கள் இங்கே ஒரு ஸ்மால் செயின் போடாமல் இங்கேருந்து இழுத்திங்கன்னா இங்கே போடுற செயின் வந்து தூக்குன மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வளைவான இடத்துலலாம் வரையில் ரொம்ப பெரிய பெரிய செயின் வந்து போட வேணாம். கீழே த்ரெட்டை இழுத்து விட்டிங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா மேலே இருக்கிறதெல்லாம் உள்ளே போயிடும். இப்போ வந்து பீகாக்கோட மூக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கோங்க. இந்த டிசைனை ஃபில் பண்ணிவிட்டு வந்து போட வேணாம். ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு அப்போ வந்து அதனோட நோஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து கிடச்சிரும். இப்போ இதுவும் உள்ளே போயிட்டு நாட் போட்டுக்கலாம்.
டிசைனை இங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே தான். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டா நம்ம இங்கேருந்து அடுத்து இங்கே செயின் எடுத்துக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சிங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரமாக வந்து செயின் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இங்கேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப இங்கேருந்து இங்கே தூரமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம மறுபடியும் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு புதுசாக நாட் போட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த டிசைன் முடிஞ்சதுக்கு மேலே ஒரு செயின் எக்ஸ்ட்ரா செயின் கொடுத்துட்டு இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி இந்த சைடில் கொண்டு வந்துடலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் டிசைன் பண்ணையிலே வந்து ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணதான். பட் டிசைன் வந்து இப்படி இருக்குது. நம்ம ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காக இந்த டிசைனை இப்படியே நான் வந்து போட்டேன் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. அதாவது இப்படி தான் வரும் டிசைன். ஆனால் இது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. அதனால நம்ம போட்ட ட்ரேஸிங்கில் கொஞ்சம் முன்ன பின்ன வந்து கிராஸாக இருந்தாலும் ஃபினிஷ் பண்ணுறப்ப வந்து அதை வந்து கரெக்டாக பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து பார்க்குறக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து கொண்டு வந்து உள்ளே வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். நம்ம ட்ரேஸ் பண்ணையில் முன்ன பின்ன கொஞ்சம் கிராஸாக இருந்தாலும் அதை நம்ம ஒர்க் பண்ணுறப்ப வந்து கரெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ இங்கேருந்து செயின் வந்து இங்கே எடுத்துக்கிறேன். உள்ளே வந்து செயின் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து நாட் போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த பீக்காக்கை சேம் இதே மாதிரி தான் இந்த சைடில் இருக்கிற பீக்காக்கையும் வந்து ஃபில் பண்ணணும். இதை ஃபில் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த பீக்காக்கை வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து செயின் போட்டு வந்து ஃபில் பண்ணிட்டேன். அவங்க சாரீ கலர் வந்து இந்த க்ரீன் கலர், பார்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்பிள் கலர் வந்து மிக்ஸ் ஆகிருக்குது. ஸோ நான் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி இந்த பீக்காக்கை வந்து ஃபில் பண்ண போகிறேன். இந்த பீக்காக்கோட பாடி ஃபுல்லாக வந்து நான் வந்து இந்த பர்பிள் கலர் தான் வந்து கொடுக்க போகிறேன். இது ரெண்டுக்கும் க்ரீன் கலர் வந்து கொடுக்க போகிறேன். செயின் ஸ்டிச் தான் வந்து யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இதை வந்து தாம்பூர் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் டிசைன் வந்து போடலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதாவது நம்மளோட செயினை வந்து ரொம்ப நெருக்கமாக போட்டு வந்து இந்த டிசைனை வந்து ஃபில் பண்ணணும். வெறும் செயின் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. பட் கேப் இல்லாமல் வந்து ஃபில் பண்ணணும். நம்ம போட்டிருக்கிற அந்த கோல்டன் கலர் செயின் வந்து நல்லா தெரியணும். அது மேலே வந்து நம்ம ஒர்க் பண்ணிடக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் கேப் இல்லாமல் நெருக்கமாக வந்து செயின் போட்டுட்டு வரணும். இப்போ இந்த ஹெட் பார்ட் வந்துடுச்சு. செயினை வந்து இந்த சைடில் மூவ் பண்ணி
இப்போ நான் இங்கே வந்து நாட் போட்டு வந்து முடிச்சிட்டேன். இப்போ இந்த பீகாக் ஃபுல்லாக வந்து இதே செயின் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். இதே மாதிரி இந்த 2 பீகாக்கையும் ஃபில் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த 2 பீகாக்கையும் வந்து நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் த்ரெட் கொடுத்து வந்து ஒர்க் பண்ண போகிறேன். இங்கே இருக்கிற கேப்பில் வெறும் செயின் மட்டும்தான் போட்டு வந்து ஃபில் பண்ண போகிறேன். இப்போ இந்த 2 பீகாக்கையும் கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த 2 பீகாக்கையும் வந்து நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இது பீகாக்கு மேலே அது ஹெட் போர்ஷனை வந்து ஃபில் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் சமுக்கியும் சுகர் பீட்ஸும் வந்து யூஸ் இதுக்கு ப்ளவுஸ் கலரில் சேம் நார்மல் த்ரெட் வந்து டெய்லரிங் த்ரெட்டு வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நீடில் இங்கேருந்து த்ரெட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நான் வந்து சில்வர் கலர் ஸ்மால் சமைக்கி தான் எடுத்துருக்கிறேன், ஸ்மால் சைஸு. அது கூட சுகர் பீட்ஸும் வந்து சேர்த்து இங்கே வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நீடில் சுகர் பீட்ஸை வந்து லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சமைக்கியை எடுக்கணும். சமைக்கி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சமைக்கியும் ஒரு சுகர் பீட்ஸ் இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீடாக வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வளைவாக இருக்குது, அதனால அங்கே வந்து நம்ம டபுள் பீடு கொடுத்தோம் அப்படின்னா கிளாத்துலேருந்து ரிமூவ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த பீடு வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். அதனால ஒவ்வொரு பீடாகவே வந்து சிங்கிள் பீடாகவே வந்து கொடுத்துக்கலாம். இங்கே நாட் போட்டுருங்க. இப்போ அடுத்தது சேம் இங்கேயும் வந்து ஒரு சமைக்கியும் ஒரு சுகர் பீடும் ஃபஸ்ட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கண்டினியூஸாக வந்து பீடு வந்து கொடுத்துக்கலாம். இது
வந்து கொஞ்சம் நிறைய நாட் போட்டு தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த சைடில் வந்து கட் பீட்ஸும் பீடும் வந்து கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சமைக்கியும் ஒரு கட் பீடும் வந்து கொடுத்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்து கட் பீடு வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே லாக் போட்டுட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்தது இதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி அடுத்த சமைக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் கீழே இன்னொரு சமைக்கி. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம போட்டிருக்கிற ஜரிக்கு மேலே வந்து அந்த சீக்வென்ஸ் வந்து போயிடக்கூடாது, சமிக்கி வந்து போயிடக்கூடாது. அதனால் கரெக்டாக அதுக்குள்ளே வந்து ஒரு சுகர் பீடும் ஒரு சமிக்கும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து லாக் பண்ணிடலாம். அப்புறம் இருக்கிற கேப்பில் எவ்வளோ சுகர் பீட்ஸ் வந்து பிடிக்குதோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பீடு தான் பிடிச்சிருக்குது. ஸோ நான் 2 பீடும் போதுன்ட்டு நான் லாக் பண்ணுறேன், நாட் போட்டுடுறேன். இப்போ நான் நாட் போட்டுட்டேன். அடுத்தது இதே மாதிரி இதுக்கு உள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பீடு மட்டும் போட்டு லாக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பீடு கொடுக்கலாம். ஸோ நான் 2 பீடும் கொடுத்துட்டு நாட் போட்டுக்கிறேன். இருக்கிற கேப்புக்கு தகுந்த மாதிரி பீட்ஸை வந்து கொடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு பீக்காக்கை வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். சேம் இதே மாதிரி தான் இந்த பீக்காக்கையும் ஃபில் பண்ணிவிட்டு வர்றேன். இப்போ நான் அது 2 பீக்காக்கையும் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இந்த கீழே இருக்கிற டிசைனை வந்து ஸ்மால் ரவுண்ட் பீட் கோல்டன் கலர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்குறேன்.
இப்போ இந்த 2 பீகாக்கையும் வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த பீகாக்கோட ஐஸ் மட்டும் வைக்கணும். அதுக்கு நான் நார்மல் நீடில் வந்து எடுத்துருக்கிறேன். ஒயிட் கலர் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் சேம் ஒயிட் கலர் த்ரெட்டை எடுத்துருக்கிறேன். அது சுகர் பீட்ஸை வந்து உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி கீழே இழுத்துருங்க. அடுத்தது அதே மாதிரி இந்த பீகாக்கோட ஐஸையும் வந்து ஒரு சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். வெளியில் எடுத்துட்டு ஒரு சுகர் பீட்ஸை வந்து நீடில் விட்டுட்டு மறுபடியும் கீழே த்ரெட்டை இழுத்துருங்க. இந்த மாதிரி கீழே ஃப்ரேமுக்கு கீழே வந்து நாட் போட்டுக்கணும். இப்போ இந்த ஐஸையும் வந்து வச்சுட்டேன். இப்போ இதே மாதிரி தான் பேலன்ஸ் இருக்கிற பீக்காக்கெல்லாம் இதே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ நான் இந்த ஸ்லீவ் டிசைனை கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் புட்டாஸ் வந்து வச்சுருக்கிறேன். இந்த புட்டாஸ் பார்த்திங்கன்னா ஒரு சமிக்கி ஒரு சுகர் பீடு அந்த மாதிரி வச்சு லாக் பண்ணியிருக்கிறேன். பேக் நெக் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருக்கிறேன். 3 லைன் ஜரி, 1 லைன் சுகர் பீடு. அவங்க சேரீ கலருக்கு தகுந்த மாதிரி டபுள் கலர் கொடுத்து வந்து ஃப்ளாட் லோடிங் வந்து கொடுத்துருக்குறேன். பேக் நெக் வந்து இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருக்கிறேன். பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து சேம் இதே லோடிங் தான் வந்து கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்து பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.